நேராக பிராணநாதர்கிட்டையும் மங்களாம்பிகிட்டையும் எனக்கு தாலி பிச்சை போடுங்க, என் கணவரை உயிர் பிச்சு கொடுங்கன்னு மன்றாடுறா. அப்படி மன்றாடி கேட்டு வேண்டிக் கொள்ளும்போது அந்த வழியை கிராஸ் ஆகுது அவருடைய சபம். அந்த சாமி வந்த உடனே நேரம் அந்த வாசலுக்கு நேரம் வந்த உடனே அவர் அப்படியே எழுந்து உட்கார்றார். இறந்தவரை, கணவனை இழந்தவரை மீண்டும் தாலி பாக்கியம் கொடுத்து பிராணனை கொடுத்ததால் பிராணநாதேஸ்வரர் என்றும், தாலி பாக்கியத்தை கொடுத்ததால் மங்களாம்பிகை என்றும் பெயர். அந்த கோயில் சாதாரண இடம் இல்லைங்க. உங்களுக்கு இன்னும் எனக்கு மாங்கல்ய பொருத்தமே வரல, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு பெண்கள் யாராவது இருந்தால் நேரம் 5 வெள்ளிக்கிழமைங்க போய் வழிபட்டுட்டு அர்ச்சனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு 5வது வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்கள் 5 பேர்த்துக்கு சேலை, ஜாக்கெட்டு, வளையல், பூ, பொட்டு, சந்தனம் பொருள்கள்லாம் வாங்கி அவங்க கையில் கொடுத்து தானம் பண்ணிட்டு வந்து பாருங்க. நடக்கலைன்னா அப்புறம் கேட்டோம். இது நடக்கும், நடக்காமலாம் போகாது. ஏன் இதை கேட்குறவங்களுக்கு இப்போ புண்ணியம் இருந்தால் தான் கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது நேயர்களுக்கு. அப்போ பிராணநாதருங்கிறவர் சாதாரண, பிராணன்னா உயிருங்க. நம்ம என்ன சொல்ல பிராணனை வாங்காத போடான்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ பிராணநாதேஸ்வரர் அந்த ஆவுடையாரை விட அந்த அந்த ஆவுடை என்ன சைஸோ அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் அந்த லிங்கம் இருக்கும். ஆனால் இது லிங்கம் ஹைட்டாக இருக்கும். அவர் அந்த இடத்துல நின்று கும்பிட்டிங்கனாலே பயங்கரமாக இருக்கும், செமையாக இருக்குங்க.